Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 40 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு தோல் நீக்கிய இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்து இதோட ஒரு பச்சை மிளகாயோட கீழ் பகுதியை மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸை விதைகள்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட ஸ்வீட்னஸ்க்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டரால் வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கூலிங்காக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க புதினா இலைகள் நல்லா ஜீரணமாக்கிறதுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புதினா இலைகளும் பச்சை மிளகாயும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க, குடிக்கிறதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கேரளா ஸ்டைலில் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான லெமன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை கொட்டைகள் இல்லாமல் இந்த லெமனோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த லெமனோட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதோட நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா லெமனோட ஸ்கின்னு தான். இந்த அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது சேர்த்து அரைக்கும்போது சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க பொருளில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தோல், புதினா இலை, இஞ்சி, தேங்காய் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸையும் விட்டு இதை ஒரு தடவை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓட்டியாச்சு. அடுத்து இதோட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப் சேர்க்காமலும் நீங்கள் செய்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் சேர்த்துருக்க தேங்காயினால் நமக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். இஞ்சி சேர்த்துக்கிறதுனால சில பேருக்கு லெமன் ஜூஸ் குடித்தா கோல்ட் ஆகிடும்னு பயப்படுவாங்க. இஞ்சி சேர்த்துக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. புதினாவும் லெமனோட தோலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காக இருக்கும். புளிக்கி சர்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறு கொட்டைகள் எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. இப்போ இந்த லெமன் ஜூஸை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக தேன் கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. அடுத்து இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்க சப்ஜா விதைகள் எடுத்துக்கிறேன். சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்க லெமனோட ஸ்கின் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு. கூடவே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். கடைசியாக இதோட
தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைக்காமல் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை ஒரு 3 இலைகள் ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு மூடியாலேயோ இல்லாட்டி கிளாஸாலேயோ வச்சு நல்லா குலுக்கி விட்டுக்க போகிறோம். இதை நம்ம குலுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜூஸ் கீழே கொட்ட தான் செய்யும். இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டாச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரையெல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நம்மளோட குலுக்கி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் குலுக்காமல் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்ட் ஆகாது, ஒரே டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த 2 கிளாஸ்லேயுமே நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பாலக்காட் ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை குடிக்கும்போது நல்லா வாயில் வந்து கடிப்படும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துருக்கக்கூடிய பச்சை மிளகாயோட காரம் இந்த ஜூஸுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்கும். லெமன் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மரில் இந்த ஜூஸை செய்து பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் இல்லாட்டி அச்சு வெல்லம் கூட நீங்கள் அதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு எலுமிச்சை பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. புதினா இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா இலைகள் சேர்த்தாச்சு. கூடவே எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சின்ன சின்ன துண்டுகளாகவும் இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே எலுமிச்சை பழத்தோட சாறை வந்து விதைகள் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ இதை நல்லா அடித்தாச்சு. அடுத்து இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை நல்லா வடிகட்டியாச்சு. இதோடு நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா வெல்லம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு அப்படியே கரும்பு ஜூஸ் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணும்னா சேர்த்துக்க தந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப்லாம் சேர்க்காம தான் சர்வ் பண்ணுறேன். லெமன் பஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 தடவை நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம கலந்துட வேண்டாம். ரொம்ப கலந்தால் இந்த பச்சை மிளகாயோட காரம் அதிகமாக தெரியும். அதனால் 2 தடவை மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கலந்துட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் பஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பரான ஜூஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.